இன்னைக்கு நம்ம ரெட்டர் ரெசிபிஸ்ல ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போறோம். நிறைய ஐட்டம்ஸ் இல்லாம கிராண்டா இருக்க மாதிரியான ஜீரா லேயர்டு சப்பாத்தி, தால் பாலக், வெஜிடபிள் நூடுல்ஸ். வாங்க பார்க்கலாம். சாஃப்டான இந்த லேயர்டு சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், புளித்தழை, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல எண்ணெய் எல்லாம் சேர்க்கல. நீங்க வேணும்னா எண்ணெயோ நெய்யோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியா சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவை கலந்துடலாம். ஒரு 3/4 மணி நேரம் ஊர்னு அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ரவுண்டா திரட்ட வேண்டாம், ஒரு ஸ்கொயர் ஷேப்ல திரட்டி எடுத்துக்கோங்க. சும்மா நம்ம கெஸ்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி லேயர்டு சப்பாத்தியா பண்றோம். நீங்க நார்மலா பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு இப்படி மடிச்சுட்டு அடுத்த ஃபோல்டை மொத்தமாக கவர் ஆகிற மாதிரி மடிச்சிருங்க. அந்த ஸ்கொயரை இப்போ ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு. இதை ஆஃபாக மடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ஷேப்பு. ஒவ்வொரு லேயர் மடிக்கும் போதும் நான் எண்ணெயே தடவலை, மாவை தான் டஸ்ட் பண்ணியிருக்கேன், எண்ணெயை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சதை நல்லா சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக திரட்டி நல்லா சூடாக இருக்க தாவால் நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டோன்னே பாருங்கள், ஃபியூ செகண்ட்ஸில் பபிள்ஸ் வரும். அப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அந்த சைடு உங்களுக்கு பபிள்ஸ் 2 பக்கமும் வேக ஆரம்பிக்கும் போது பாருங்க, பார்க்கும் போதே தெரியுது பாருங்க, சின்ன சின்னதாக அந்த பபிள்ஸ். அப்போ நீங்கள் நல்லா திருப்பி போட்டு தேவையான அளவு எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் 1 டீஸ்பூன் விட போகிறேன். எல்லா இடத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பி வருதுன்னு பாருங்க, 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான சீரக சப்பாத்தி நமக்கு லேயர் லேயராக ரெடி ஆயாச்சு. நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்றேன், சூப்பரா பண்ணலாம் வாங்க. நான் இன்னைக்கு கடையில வாங்கின ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் யூஸ் பண்ண போறேன். அந்த நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நீங்க தண்ணியை எடுத்துக்கணும். எவ்வளவு நூடுல்ஸ் நீங்க எடுத்துக்க போறீங்களோ அது இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இந்த தண்ணியில சேர்த்திருக்கேன். இந்த அளவு தண்ணி போருமா இருக்கும். அதெல்லாம் நான் தண்ணி கொதிக்கும் போது நான் இந்த நூடுல்ஸ் அதில் போட்டுறேன். இது வீட் நூடுல்ஸ், மொத்தம் முழுகணும். இப்போ பாருங்க, எல்லாமே உள்ள நல்லா முழுகி இருக்கு. இது அந்த பேக்கெட்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்றபடி நம்ம வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் நல்லா ஒரு 90% வெந்திருக்கு பாருங்க, இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அந்த வெந்த நூடுல்ஸை நான் வடிய போட்டுட்டேன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் 1 நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கேரட், நூடுல்ஸ்ன்றதுனால நான் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் குடமிளகா, எல்லாமே நான் சின்ன சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன், 2-3 பீன்ஸு. நீங்கள் இதில் கேபேஜ் சேர்த்துக்கலாம். நான் வரப்போகிற கெஸ்ட்டுக்கு பிடிக்காதுன்றதுனால சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக அதை வதக்கிட வேண்டாம். இதில் நீங்கள் கேபேஜ், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், மஷ்ரூம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வரப்போகிற கெஸ்ட்டுக்கு பிடிக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். 80% நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வடியை போட்டிருந்தா இப்போ நூடுல்ஸ் இதில் சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் நிறைய அதை வேக வச்சிட்டீங்க அப்படின்னா வடியை போடும்போது மேலே பச்சை தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அது சாஃப்ட் ஆகாது. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அது மேலே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது 2த்தையும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில். எண்ணெயை நீங்கள் வடையை போடும் போதும் சேர்த்துக்கலாம், தனித்தனியாக இருக்கும், இல்லை இப்பவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது அப்படியே நீங்கள் பானாலியை தூக்கி குலுக்கலாம். சூப்பராக நமக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு. இது மேலே நீங்கள் கொத்தமல்லி தழையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் சர்வ் பண்ணும் போது சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தால் பாலக் ஒரு தாபா ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், அது பொரிஞ்சதும் 1 நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும். எண்ணெய் வதங்கினதும் 5 பல்லு பூண்டை நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். நான் இதுக்கு 1/2 கப் பாசி பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிக்கலாம். நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பசலைக்கீரையையும் இதில் சேர்த்துடல. வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதுலேருந்தே நமக்கு தண்ணி விடும், அதிலே வதங்கிடும். அதுக்கப்புறம் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க 1 கப் பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியை சேர்த்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு,
1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். கொஞ்சம் மல்லித்தூள். டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவும் நீங்கள் கீரி போட்டுக்கலாம். நான் கிட்ஸுக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அரைலேருந்து 1 டீஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. மூடி போட்டு வேக வைக்காதீங்க, கீரையோட கலர் வந்து மாறிடும். அதில் தாளிப்பையும் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் இதில் சேர்த்துருங்க. அட்டகாசமாக ரெடி ஆயாச்சு. நெய் வாசனையோட தால் பாலக் கம கமன்னு ரொம்ப ரிச்சாக பார்க்கறதுக்கே தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கு பாருங்க. டின்னர் ஜீரா லேயர்டு சப்பாத்தி, தால் பாலக், வெஜிடபிள் நூடுல்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.